முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சுந்தர் அவர்களை நாம் சந்திக்கிறோம். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. சமீபத்தில் மருத்துவத்துறையில் ஒரு தேவையற்ற விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்தது. அரசு மருத்துவமனையில் ஒரு பையன் ஒரு மருத்துவரை குத்தி விடுகிறார். சர்ச்சைக்கு உள்ளாகி காவல்துறை பாதுகாப்பு எல்லா மருத்துவமனைகளுக்கும் அவசியம் என்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது. இதை பற்றி தங்களது கருத்து என்ன? ஐயன் வள்ளுவர் பசி, பிணி, பகை இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியில்தான் மக்கள் மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் அமைதியுடனும் வாழ முடியும் என்பதை அழகாக சொல்லியிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஐயன் வள்ளுவர் கூறிய அந்த கூற்றின்படி மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மக்களுக்கு ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இங்கு இருக்கிறது என்றால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நாடளவில் பார்க்கப்பட்டாலும் மக்கள் பசியோடு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள், நோயோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பகையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த எடுத்து வைத்திருக்கிற அந்த பிரச்சனை கூட கிண்டி மருத்துவமனையில் அந்த தலைமை மருத்துவராக இருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற வந்த பிரேமா என்கிற ஒரு அம்மா, அவருடைய மகன் விக்னேஷ் 26 வயது என்கிற ஒரு வாலிபர், அவரால் கத்தியில் குத்தப்பட்டு அவர் அதே மருத்துவமனையில் நடந்த அந்த சம்பவம் மிகவும் ஒரு நாடளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திடுச்சு. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. என்னதான் இருந்தாலும் ஒரு கத்தியை எடுத்து ஒரு மருத்துவரை குற்றுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சட்டப்படி தவறு. அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாகவே இதை பற்றிய பலவித விவாதங்கள், இது பற்றிய பலவித ஊடகங்களுடைய எங்கு பார்த்தாலும் இதே பரப்புரைகளும் பேசும் பொருளாகவும் தான் இருக்கிறது. இதில் கத்தியில் குத்திட்டாரு விக்னேஷ். மருத்துவர் உடனடியாக அங்குள்ள அனைத்து மருத்துவரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவரும் கைது செய்யப்பட்டு அவர் மீது கடுமையான சட்டப்பிரிவின் கீழ் வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் இருக்கிறார்கள். அப்போ கத்திகளை குற்றுனவர் இங்கு குத்து வாங்கினவர். இங்கே மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், பெரும்பாலுமே குத்தப்பட்டவர் மேலே தான் ஒரு அனுதாபம் இருக்கும். ஐயோ அவர் மேலே குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இங்கே குத்துனவர் மேலே தான் இங்கே அனுதாபத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த விக்னேஷ் இருக்கிறாருங்கள, குத்தி இருக்கிறார், கத்தியில் குத்திருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழலில் அவர் மேல் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ட்ரெண்டு இங்கே மக்கள் மத்தியில் இருக்குது. காரணம், இவர் தன்னுடைய தாயாருக்கு சரிவர சிகிச்சை அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மன வேதனையிலையும் அந்த உளைச்சலையும் தான் அவர் அந்த சம்பவத்தை செஞ்சிட்டாரு. அப்போ இதுக்கு காரணம் அவருக்கு சரியான மருத்துவத்தை கொடுக்கல அப்படிங்கிறது பரவலாக மக்கள் மத்தியில் இங்கே பேசும் பொருளாக ஆகியிருக்குது. அப்போ இங்கே அதில் அந்த பெரும்பாலும் இந்த ஊடகங்கள் வெளியிருந்த அந்த கருத்து இதில் உள்ள அந்த கமெண்ட்ஸில் பார்த்தோம்னு சொன்னால், எல்லா மக்களுமே இவருடைய அந்த செய்ததை அவர் சட்டப்படி அது தவறு அப்படின்னு கோடிட்டு காமிச்சாலும், அவர்கள் இந்த அனுதாபத்தை இந்த பையனுக்கு தான் கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த நாட்களில் இன்று வரை மருத்துவமனைகளில் இந்த ஏழை எளிய மக்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, எப்படி அவங்க நடந்து கொள்கிறார்கள் அங்கிற ஒரு வழி தான்
இவர்களை இந்த அளவுக்கு பேச வைக்கிறது என்பதை நாம் இப்போ சற்று சரியாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் போயிருக்கும்போது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ஆரம்ப சுகாதார நிலையம், அப்போ அங்கே போயிருக்கும் வேளையில் காலையில் வந்து 9 மணியிலிருந்து 12 மணி வரை அங்கே வந்து ஓபி டைம். நான் போனது 12 மணி 10 நிமிஷம். அப்போ அவங்க வந்து மாலை வேளையில் ஒரு 3 மணியிலிருந்து 5 மணி வரை இருக்குது அப்போ வாங்க அப்படின்னு அது இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. அப்போ அது கூட எப்படி இங்கே தெரியப்படுத்துகிறோம், ஒரு மருத்துவமனைக்குள்ளே போகும்பொழுது ஒன்று பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதெல்லாம் ஓபி டைம்லாம் காலை மட்டும்தான் அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கும். ஆனால் மாலை 3 மணிக்கு மேலேயும் ஓபி பார்க்கறது இருக்குது அப்படிங்கிறது பெரும்பான்மையான பேருக்கு தெரியாது. எனக்கு கூட அன்றைக்கி தெரிய முடியுது. அப்போ நான் அந்த மருத்துவமனைக்கு வந்து நான் உள்ளே போகும்பொழுது வந்து ஒன்று அந்த பார்வையை வந்து அவங்க எழுதி வச்சுருக்கணும். காலை நேரம் பார்க்குற நேரம்னா மாலை நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அது தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்போ அதை வந்து அவங்க அதை ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு பண்ணலாம்ல? கிடையாது. சரி, உள்ள அந்த நேரத்துக்கு நம்ம மாலை நேரத்துக்கு மேலே உள்ளே வந்து சிகிச்சை எடுக்க போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஓபி சீட்டு போட்டு அங்கே உள்ளே போகும்பொழுது ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து மருத்துவர் வந்து அவர் வந்து பார்க்குறாங்க. என்ட்ரன்ஸில் வந்து நர்ஸு செவிலியர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அங்கே மருத்துவரை பார்க்க போகும்பொழுது அந்த பார்வையாளர்களை நீங்கள் எப்படி ஒவ்வொரு ஆளும் முதல்ல வந்து அவங்கள அனுப்பி அவர்களை உட்கார வச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சிகிச்சை கொடுக்கணும், அதுதான் முறை. ஆனால் வரிசையாக வந்து டிக்கெட் கவுண்டரில் நிற்கிற மாதிரி தான் இங்கே வரிசையாக நிற்கிறோம். அப்போ அதில் சில பேர் வந்து வயசானவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் கடுமையான ஒரு சிரமத்துக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க, இடம் இல்லை. ஆமாம், இங்கே வந்து ஓபி சீட்டு போடுற இடத்துல சீட்டு இருக்குது, உட்காரதுக்கு நாற்காலி இருக்குது. இங்கே மருத்துவர் பார்க்குற இடத்துல வந்து அந்த பக்கம் வந்து உட்கார வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ ரெண்டாவது வந்து நாம் மருத்துவரை வந்து பார்க்கும்பொழுது மருத்துவரை சிகிச்சை பெறுவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க, நாற்காலி இருக்குது. அப்போ வரும்பொழுது மருத்துவர் என்ன சொல்லணும், உட்காருங்க அப்படின்னு சொன்னால் தான் உட்காருவாங்க. அவங்க உட்காருன்னு சொல்கிறதில்ல, நிற்க வச்ச அவங்களுக்கான என்ன ஏதுன்னு கேட்குங்கிறாங்க. நானும் அதை விட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மேக்சிமம் ஒரு 30 செகண்டு, 1 நிமிஷம், 2 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள இது பண்ண என்ன பண்ணுது, ஒருமையில் தான் பேசுகிறாங்க. என்ன பண்ணுது, எங்கே கட்டு போட்ட, புத்திர கட்டு போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள மனிதனாக கொஞ்சம் கூட ஒரு வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. யார், ஒரு மருத்துவ பெண்மணி தான் இருந்தாங்க. இது எங்கே, இதே சைதாப்பேட்டை அந்த ஆரம்ப மருத்துவமனையில் தான் நான் சொல்ல வரேன். 24 மணி நேரம் அந்த மருத்துவமனையிலே தான் நடந்த அந்த சம்பவம். அவர்களை உட்கார வச்சு அவர்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து கேட்குற தன்மையும் கிடையாது, அவர்களை மனிதனாக நடத்துகிற தன்மையும் கிடையாது. அப்போ இதுக்கு அந்த ஒரு 10-12 பேரை வந்து மேக்சிமம் ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள அவங்க என்ன விதமான அவங்களுக்கு இருக்கிறத வந்து அவங்க மேற்கொடிட்டு அவங்க அதுக்குள்ள சிகிச்சை வெளிப்படுத்த முடியும். நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு அன்பா ஒரு அரவணைப்பா மனதளவில் வந்து அவங்கள நம்ம தயார்படுத்த வேண்டியது, பக்குவப்படுத்த வேண்டியது இருக்குது. அது ஒரு புன்சிரிப்போட வந்து கொஞ்சம் நீங்கள் கொடுக்காட்டாலும் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லலாம்ல. அவங்க நிற்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் அமர்ந்துட்டேன். அதே மாதிரி அந்த செவிலியர் வந்து மற்றவங்களை இது பண்ணும்போது அந்த அம்மா வரவங்களை எப்போ எங்க வாப்பா அப்படின்னு அவங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஏன்னா ஆடு மாடை வந்து இது பண்ணுற மாதிரி. இதுதான் வந்து எல்லா மருத்துவமனைகளிலுமே காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மருத்துவமனைகளில் மட்டும் கிடையாது. ஒரு அரசு பேருந்தில் நம்ம ஏறி போகணும்னு சொன்னால் கூட இங்கே நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி நடத்துனர் என்ன பண்ணுவார், பேருந்தில் பயணிகள் வந்து ஏறிட்டாங்க இறங்கிட்டாங்க அதை பார்த்து தான் வந்து அந்த பேருந்தை வந்து இயக்கணும். அது பண்ணுறது கிடையாது. ஆளுங்க ஏறி வர்றதுக்கு முன்னாடி ஒரு விசில் அடிச்சுட்டு இருப்பாப்புல. ரெண்டாவது, பெண்களுக்கு வந்து விலை இல்லா பயணச்சீட்டில் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் பிரகாரம் பெண்களுக்கு வந்து அந்த சலுகை கொடுத்துருக்குது. அப்போ விலை இல்லாமல் அந்த டிக்கெட் எடுத்து பயணிக்கிறவங்க இந்த சமுதாயத்தில் வந்து என்ன இலக்காரமா? ஒரு பேருந்தில் ஒரு பயணி ஏறிட்டோம்னு சொன்னால் போய் அந்த சீட்டில் அமர்ந்த பிறகு நடத்துனர் போய் டிக்கெட்டு கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னே போகும்போது இங்கே வாங்கிட்டு போ அப்படியே அவங்கள ஒருமையில் பேசுறது. அப்போ அவரே வந்து முறையிட்டு வந்து தான் இது பண்ண. அது காரணம் என்னன்னு சொன்னால் இவங்க இலவச டிக்கெட்டில் தான் போகிறாங்க. ஏதாவது வந்து ஒரு சிகிச்சை பெற வந்தாலும் சரி, இல்லை அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, இல்லை எந்தவித அரசு சம்மந்தமான ஒரு வணிகளுக்கு போனாலும் இங்கே ஏழை எளிய மக்கள் வந்து அந்த அதிகார பொறுப்பில் இருக்க நாங்கள் அரசு பணியாளர் என்கிற ஒரு திமிரோடு தான் அவர்கள் நடத்துகிறார்கள். இவர்களை ஒரு மனிதர்களாகவே அவர்கள் பார்ப்பது கிடையாது, அவமதிக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம். அதாவது நீங்க எந்த வகையான சிகிச்சை கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்குற அந்த சிகிச்சையில தரம் இருக்குதா, அதெல்லாம் நான் இப்போதைக்கு பேச வரல, அது அடுத்து. ஆனால் வரவர்களை நீங்கள் நடத்துகிற விதம் என்ன,
அவர்களை ஏன் வந்து நீங்கள் மதிப்பு குறைவாக நடத்துறீங்க, வா போன்னு ஒருமையில ஏன் பயன்படுத்துறீங்க? ஏன் உங்களுக்கு மருத்துவராக இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்களா? அவர்களை ஒரு மனிதராகவே அவர்கள் வந்து பார்க்கறது கிடையாது. அவர்களே வந்து பாதி உடல்நலம் பாதிப்படைஞ்சு நொந்து நூலாக போய் வருவாங்க. ஏழை எளிய மக்களாக இருப்பாங்க. அதாவது அரசு மருத்துவமனைகள்லாம் பணிச்சுமை அதிகம், மருத்துவர்களோட அளவு எண்ணிக்கை குறைவு. அதனால் அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் ஒரு மனச்சோர்வு இருக்கும். அந்த சோர்வில் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்ல. அதுக்கு நான் விளக்கம் இப்போ நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுடைய பணி சூழல் ரைட்டு, நம்ம பார்க்கக்கூடிய நம்ம போன்ற நாடுகளில் வந்து மக்கள் தொகை பெருக்கமாக இருக்கிறது எல்லாருமே அறிஞ்சது தான். ஒரு எப்படின்னு சொன்னால், ஒரு மருத்துவருக்கு வந்து பார்க்க வேண்டிய அந்த ஓபியில் வந்து இவ்வளோ பேர் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு 3-4 மடங்கு சமமான ஆட்கள் அதிகமாக வராங்க. அதனால் வந்து அவங்கள எல்லாரையும் நம்ம பார்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு குறைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான். இது மற்ற இதுகளை வந்து நம்ம கோடிட்டு பார்க்கும் பொழுது வந்தால் சரியாக இருக்கும். ஆனால் இது வந்து உயிர் காக்கிற ஒரு இது. மருத்துவத்துறையில் வந்து அலட்சியம் பார்க்க கூடாது. அது வந்து ஏன்னு சொன்னால் அது உயிர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிங்கிறது வந்து ஒரு மிக பொறுப்பு உணர்வோடு செய்யக்கூடியது. அவர்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கட்டும், அது சரி செய்ய வேண்டிய சூழல் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும் தருவேன். ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மருத்துவத்தில் வந்து நாம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும். எனக்கு நடந்த ஒரு சில அந்த அனுபவத்தை நான் அங்கே வெளிப்படுத்துகிறேன். 2019ஆம் ஆண்டு அரசு மருத்துவமனைக்கு என்னை சார்ந்த ஒரு 40 வயது பெண்மணியை வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன விதமான உடல் அந்த பலவீனம் இருந்தது அப்படின்னு சொன்னால், மாலை நேரத்தில் காய்ச்சல் வருது, வாந்தி வருது, லோ பிபி. இந்த சூழலில் அவங்க வந்து இருந்ததாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே இப்போ வந்து திருவல்லிக்கேணி மருத்துவமனைக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். கஸ்தூரிபாய் அரசு மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். காலையில் வந்து அங்கே நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு அங்கே என்டர் ஆகிட்டோம். ஓபி அங்கே எப்போ பார்க்க வருவாங்க, ஒரு 10 மணிக்கு தான் அங்கே ஓபி சீட்டு. அப்போ அது வரை நான் காத்திருக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சற்று பலவீனமான ஒரு சூழலே இருக்கிறாப்புல. நானும் அந்த அம்மாவுடைய பையனும் அழைச்சிட்டு போய் காத்துட்ருக்குறோம் மருத்துவருக்காக. அப்போ மருத்துவர் வந்த பிறகு டியூட்டி டாக்டரு இவங்களை பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து காய்ச்சல்னு சொல்லி அந்த காய்ச்சலுக்கான சிறப்பு வார்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க. ஓபி பார்க்குற இடத்துல இருந்து அந்த சிறப்பு வார்டுக்கு வந்து ஒரு 100 மீட்ரு தொலைவு இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வீல் சேர் நாற்காலி, சர்க்கரை நாற்காலி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ல. ஒன்றும் ஒழுங்கு பண்ணி கொடுக்கல. கேட்கலையா? நான் கேட்க தான் செய்கிறேன். அவங்க வந்து ஒன்றுமே இது பண்ணலை. அப்போ வெளியில் வந்து ஒரு ஆட்டோ நின்றுது. அந்த ஆட்டோவில் நான் கொஞ்சம் அது அங்கே போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் பைசா கொடுத்துட்டு அந்த சிறப்பு வார்டுக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு. அப்போ அங்கே போய் அந்த இடத்துல வந்து மருத்துவராக இருந்தவங்கள்ட்ட இந்த சூழலை எடுத்து சொல்லி இது பண்ணும் பொழுது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு நார்மல் தான், அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட, இவங்க வந்து மாலை நேரத்தில் வந்து காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாங்க, தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து அங்கே பகுதியில் உள்ள ஒரு கிளினிக்கில் போய் பார்த்துக்கும்போது லோ பிபிக்கு வேறு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பெட்டில் அட்மிட் போடுங்க, அவங்களுக்கு மாலை நேரத்தில் வந்து காய்ச்சல் இல்லாமல் இருக்குது, நார்மலாக இருக்குதுன்னு சொன்னால் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரிடம் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே இல்லை எங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து அந்த ரத்த பரிசோதனை செய்கிறதுக்கான இதெல்லாம் கிடையாது, வேணும்னு சொன்னால் நான் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நான் வந்து உங்களை வந்து அங்கே பரிந்துரை பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இங்கேருந்து போகணும் ஆம்புலன்ஸ் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் 108 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ஃபார்மெட் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி முடிக்கும் போது ஒரு 11:15 ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இங்கே இருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ்க்காக கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே வர வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 2 மணிக்கு மேலே ஆம்புலன்ஸ் வந்து எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த அம்மா வராங்க. இதை எடுத்துக்கிட்டு அங்கே நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போகிறோம். அங்கே கீழே போய் அதுக்கான அந்த படிவம் நடைமுறைகள் எல்லாம் முடித்த பிறகு அது வார்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற சர்க்கரை நாற்காலி தள்ளுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஃப்ளோருக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. அப்போ அந்த சர்க்கரை நாற்காலியை வந்து தள்ளிக்கிட்டு இந்த அம்மாவை உட்கார வச்சு அங்கே லிஃப்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது 100 ரூபா கொடு இல்லாட்டி 50 ரூபாவது கொடு அப்படின்ட்டு அந்த அம்மா சர்க்கரை நாற்காலி தள்ளும் பொழுது என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்கிட்ட பணம் கேட்குறாங்க. குறைஞ்ச சம்பளம் தான் அவங்களுக்கு இருக்குது, அப்போ அந்த அடிப்படையில் வேலை செய்கிறவங்க.
அப்போ வீல் சேர் தள்ளுறதுக்கு அவங்கள அழைச்சிட்டு போனால் பைசா கொடுக்கணும். ஏமா இந்த நேரம் வந்து நீ பைசா கேட்குற நேரமா, ஏற்கனவே நான் காலைல இருந்து அவங்கள்ட்ட ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் போமா ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஒரு வழியாக வந்து அங்கே மேலே வார்டுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு அந்த வார்டில் மருத்துவராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த அம்மா போய் அந்த இதை கொண்டு போய் கொடுத்தா அடுத்த தலை இருக்குது, அங்கே போய் அந்த வார்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே அனுப்புகிறாரு. அங்கே போய் இதை கொண்டு போய் காமிச்சா இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புகிறாங்க. மறுபடியும் வந்து அவர்கிட்ட போய் சொன்னோம்னு சொன்னால் இன்னொரு வார்டுக்கு போய் அனுப்புகிறாரு. அங்கே போனால் அங்கேயும் திரும்ப அனுப்பிட்டு இருக்கிறாங்க. என்னங்க அங்கங்கே மாற்றி அலகழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே வந்து காலையிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் சிகிச்சை கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப தாழ்மையோட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். யார் அங்கே பணியில் இருந்து அந்த மருத்துவர்கிட்ட. சரி இப்போ நீங்கள் வேணும்னு சொன்னால் மறுபடியும் போய் அந்த ரத்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் ரத்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம். அப்போ காலையில் அங்கே திருவல்லிக்கேணி மருத்துவமனையில் எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது, குறைவாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு உடனே வந்து பெட்டில் வந்து இப்போ அட்மிஷன் போட்டலாம், நீங்கள் வந்து மறுபடியும் அந்த வார்டுக்கு அந்த மருத்துவர்கிட்ட கொண்டு போய் இதை காமிங்க, அவங்க வந்து உங்களை சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் அனுப்புகிறாப்புல. சரின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் மறுபடியுமாக அந்த 2வது தளத்திலேருந்து முதல் தளத்துக்கு வந்து அந்த வார்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம். இந்த மாதிரி இங்கே சேர்க்கணும்னு சொல்லி இங்கேயே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சார் இங்கே பாருங்கள் சார், இந்த உங்களுக்கு மறுபடியும் அந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க, இது உங்கள் கையில் கொடுக்க சொன்னாங்க சார், காமி சொன்னாங்க சார், நான் கொடுக்குறேன். அதை வாங்கிட்டு அப்படியே எறிகிறாரு. யார் மருத்துவராக இருக்கிறவர், முதுநிலை பயிற்சி மருத்துவர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிலையை படித்தவங்களாக இருக்கணும், அவங்க தான் வந்து அந்த வார்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறது. அது தூக்கி எறியும் பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், நான் அப்படியே பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு சிகிச்சை கொடுக்கணும்ல, அதுக்காக நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. நான் ஒரு கையை பிடிச்சிட்டு ரொம்ப வந்து எங்களை அலக்கழிக்காதீங்க, அந்த அம்மா வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்குற ஏற்பாடு வழியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்பொழுது காலையில் நான் அந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனது 8 மணிக்கு, அவங்க ஓபி டைம் வந்து 10 மணிக்கு வச்சாலும் கூட அங்கே இங்கே அலைய வச்சு அவங்க அந்த வார்டில் உள்ள அந்த பெட்டில் சேர்க்கறதுக்கு டைம் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். எல்லா அரசு பணியாளர்களும் செய்கிற தவறுகளுக்கு அவங்க பக்கம் தவறு இருக்கும், ஆனால் இங்கே தண்டிக்கப்படுறது அப்பாவி ஜனங்கள். இந்த கோபமும் இந்த ஆதங்கம் தான் இந்த விக்னேஷ்ங்கிற பையனை வந்து ஃபைலை தூக்கி அவங்க அம்மாவை அவமதிச்சிருக்கிறாப்புல. இது மாதிரி ஒவ்வொருத்தவர்களையும் அவருக்கு அப்படிதான் அலகழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த இதை தூக்கி வீசும் பொழுது நான் அப்படி ஆயிருந்தேன்னு சொன்னா நானும் இந்த விக்னேஷ் மாதிரி ஒரு குற்றவாளியாக தானே நிற்கணும். ஒரு 5 மணிக்கு மேலே சிகிச்சை வந்து அந்த அம்மாவுக்கு பெட்டில் சேர்த்து கொடுத்தாச்சு. வீல் சேர் தள்ளுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து குளுக்கோஸ் ஸ்பாட்டில் கொண்டு வந்து ட்ரிப்ஸ் போடுறாங்க பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு இது இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு நர்ஸாக இருக்கிறோம்னு சொல்லும்போது அவங்க நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஒன்று பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை டிப்ளமோ நர்சிங்கோ ஏதாவது பண்ணினாதான் அது நர்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது. 5 மணிக்கு மேலே சிகிச்சைக்கு வந்து ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு இரவு நான் ஒரு 11 மணிக்கு மருத்துவமனையை விட்டு நான் வெளியில் கிளம்புறேன். நான் வெளியில் போன பிறகு ஒரு 11:30க்கு ஃபோன் பண்ணுறேன் திரும்பவும். எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் பண்ணால் அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. நான் போய் நர்ஸுகிட்ட சொன்னேன். அவங்க வந்து அந்த பக்கத்து பில்டிங்கில் போய் உள்ள அங்கே போய் அந்த டாக்டர் இருப்பாங்க கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் வந்து தேடிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் 17 வயசு பையன் அவன் வந்து எனக்கிட்ட பதில் கொடுக்குறான். சரி அப்போ நான் உடனே பரப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு நான் பரப்பிட திரும்ப இங்கே ஆயத்தமாயாச்சு. இங்கே ஆயத்தமாக நான் கொஞ்சம் நேரத்தில் இல்லை நான் பார்த்துக்கிறேன் வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் அந்த நேரத்தில் வார்டில் இருக்கிற நர்ஸு ஒரு ஃபோன் போட்டு அவங்களுக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர் வர வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குங்களா? வரவே இல்லை. இந்த பையனை போய் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து அலைய விட்டுருக்குறாங்க சின்ன பையனை. மறுநாள் காலையில் நான் இங்கே போயிட்டேன். அவங்களுக்கு வயிற்றில் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஸ்கேன் எடுக்கிற இடத்துல நான் போய் காத்திருந்து வீல் சேர் தள்ளுறோம் பார்த்தீங்களா, அவங்க பைசா கேட்பாங்க, சரியான நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, தாமதப்படுத்துவாங்க, இல்லை நம்ம போய் வீல் சேர் எடுத்துகிட்டு போய் தள்ளவும் முடியாது, பயன்படுத்த விடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி அவலத்துக்கு மத்தியில் தான் நான் அந்த மருத்துவமனையில் இவங்களுக்கான சிகிச்சையும் நான் தொடர்ந்து அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வயிற்றுக்கு ஸ்கேன் எடுக்க போகும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் காத்திருந்து ஸ்கேன் எடுக்கிறவர் அவங்கள எதுவும் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில் எடுக்கணும்னு சொன்னதுனால ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்த பிறகு அவங்களுக்கு சாப்பிட வச்சு மேலே வார்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது உடல் வந்து அப்படியே மிக குளிர் ஜுரத்தில் ஆடினது மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு குளிர் ஜுரத்தோடு அவங்க வெளியில் வராப்பில். உடனே நான் அங்கே இங்கே வீல் சேருக்காக அவங்கள வந்து பார்க்குறேன். ஒன்றும் பக்கத்தில் இல்லை. யாரையாவது ஒரு வீல் சேர் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அதை வாங்க போனால் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியே கைக்கு தாங்களே அப்படியே நான் கூட்டிகிட்டு வந்து லிஃப்ட்டு பக்கத்தில் இருந்த ஒரு வீல் சேரை
ஏமா உங்களை கொஞ்சம் கோவிச்சுக்கிறோம், மேலே கொண்டு வாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள தாங்கி நான் வந்து அங்கே 2வது தளத்தில் இருக்கிற அந்த வார்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள இங்கே வச்சு நர்ஸ்கிட்ட நான் சொல்லும் பொழுது உடனே அந்த இடத்துல அவங்க அதுக்குண்டான ஒரு சிகிச்சை செஞ்சு ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுத்த பிறகு கொஞ்சம் உடம்பு மறுபடியும் கொஞ்சம் நார்மல் ஆச்சு. மறுபடியும் என்ன ஏதுன்னு நான் கொஞ்சம் ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் வந்து பார்த்து இது பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்க நைட்டே நெஞ்சு வலிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள், இப்போ நெஞ்சு வலிக்கணும்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட முறையிடுறேன். அப்போ முறையிடும் போது அவங்க என்ன சரி பார்க்குறேன் டாக்டர் ஒருத்தன் சொல்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிமா கடந்து போய்கிட்டே இருக்குது. நேரம் வந்து ஒரு 3 மணிக்கு மறுபடியும் அந்த மருத்துவர் வரும்பொழுது நான் மருத்துவர்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டாக சொல்லியிருக்கிறாங்க, முறையிட்டு இருக்கிறாங்க, இது என்ன ஏது அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொன்னால் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் அதே பிரச்சனை தான், வீல் சேர் தள்ளுறதுக்கு அந்த அம்மா 3/4 ஹவர், அப்புறம் வெளியில இருந்து வர்றதுக்கு ஒரு 1.25 ஹவர் எனக்கு வந்து தாமதப்படுத்திட்டாங்க. 1.25 ஹவர் வீல் சேரை வந்து எனக்கு கிடைக்காம வராமல் தாமதப்படுத்தி ஒரு வழியாக அங்கே நான் ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு நான் போகிறேன். அழைச்சிட்டு போனால் அங்கே ஸ்கேன் எடுக்க போன இடத்துல ஒன்று என்ன பண்ணணும், வரிசை பிரகாரம் அனுப்பணும். ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிறவங்கள கொஞ்சம் முன்னே கொண்டு போய் எடுக்கலாம், இதுதான் முறை. ஆனால் அங்கேயும் வந்து பைசா வாங்குறாங்க, ஒரு ஆளுக்கு 20 ரூபா மெனிக்க. அது அவங்க இங்கே அந்த பணி செய்கிறவங்க. 2வது பணம் காசு முன்னே கொடுத்து அவங்க முன்னாடி போயிட்டு அந்த எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக அங்கேயும் ஸ்கேன் எடுத்துக்கிட்டு திரும்ப நான் வார்டுக்கு அவங்களை அழைச்சிட்டு வரும் பொழுது மாலை 5:15 ஆகிருச்சு டைமிங். அப்போ நர்ஸ்கிட்ட போயிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடி ஸ்கேன் எடுத்த ஃபிலிமை கொண்டு போய் கொடுக்குறேன். மருத்துவர் வந்ததும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்த பிறகு வந்து எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூச்சு வாங்குதுன்னு சொல்லும் பட்சத்தில் நான் நர்ஸ்கிட்ட போய் திரும்ப சொல்கிறேன், டாக்டர் வருவாப்பில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் போய் சொல்கிறேன் வேறு டாக்டர் இது பக்கத்தில் இருக்கா, அப்படியே நான் இருந்தால் கூட்டிகிட்டு அப்படின்னு சொன்னால் நான் போய் பார்க்குறேன், இங்கே மருத்துவர் யாருமே இல்லை. நாங்கள் யார்கிட்ட சொல்ல முடியும், வார்டில் வச்சுருக்கிறோம், அங்கே வார்டில் இருக்கிற பணியில் இருக்கக்கூட செவிலியர்கிட்ட தானே சொல்ல முடியும், மருத்துவர் தான் மருத்துவர்கிட்ட சொல்ல முடியும். அப்போ மருத்துவர் இல்லை செவிலியர்கிட்ட சொன்னால் செவிலியர் என்ன பண்ணணும், செவிலியர் உடனே அது சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவர்கிட்ட ஃபோன் போட்டு வர வைக்கணும், அதானே அவங்களுடைய வேலை. இங்கு செவிலியர் மிகப்பெரிய அலட்சிய போக்குடன் பணியில் செய்கிறாங்க. இது மருத்துவர்கள் கூட அவங்க மீது வந்து குறைப்பட்டுக் கொள்வார்கள். பேசும்பொழுது மிகப்பெரிய அலட்சிய போக்கு நடத்துக்கிறாங்க செவிலியர்களை இருக்கிறவங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு மூச்சு வாங்குது. நானும் வந்து அங்கங்கே சொல்லி இது பார்க்குறேன், டாக்டர் வரல, இது பண்ணல. உடனே வந்து அவர் அந்த நர்ஸுக்கிட்ட வந்து ஒரு பயிற்சி மாணவர் நினைக்கிறேன், படிக்க பயிற்சி மாணவராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டாக்டர் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஃபோன் போட்டுட்டு எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப மூச்சு வாங்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, செவிலியர் ஏங்க சீக்கிரம் கொஞ்சம் வாங்க, அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணி சொல்லும்பொழுது அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சில மெடிசன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த ஆக்சிஜன் செட் பண்ணுறாங்க. அவங்க மூச்சு வாங்குது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை செட் ஆகட்டும் வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு செவிலியருக்கு வந்து அவங்களுக்கு தெரியாதுங்களா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன், அவங்களுக்கு உடனடியாக என்ன சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா தெரியணும் வேண்டாமா? ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு அலட்சிய போக்கு? ஒரு மையப்பகுதியில் இருக்குது, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் எல்லாம் வார்டுகள் இருக்குது, ஒரு அவசரத்துக்கு ஒரு மருத்துவரை அழைச்சி கொண்டு வரதுக்கான ஒரு சூழல் இல்லையா? ஒருவேளை மருத்துவர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் அடுத்த கட்டத்துக்கு என்ன வேலையை அதை செய்யணுமா செய்யக்கூடாதுங்களா? அப்படியே கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, மூச்சு ரொம்ப இதாகுது, கிரிட்டிக்கலாக போய்கிட்டு இருக்குது. செவிலியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாப்புல, டாக்டர் ஏதாவது கூப்பிடுன்னு சொல்கிறாப்புல, பக்கத்து வார்டில் ஓடுறேன், எதிர் வார்டில் ஓடுறேன், மருத்துவரே இல்லை. டைம் வந்து ஒரு 6 மணி கடந்து போய்கிட்டு இருக்குது. நான் கூட அப்படியே எவ்வளவு சவுண்டாக கத்த முடியுமோ அவ்வளோ சவுண்டாக கத்துறேன், டாக்டர் இங்கே இருந்தால் கொஞ்சம் வாங்க சீரியஸாக இருக்குது இந்த வார்டில் அப்படின்னு சொல்லி. ஒரு டாக்டர் கூட இல்லை. எங்கள் கண்ணு முன்னையே அவங்க உயிர் போயிருச்சு. அதுக்கு பிறகு மருத்துவர் குழு வராங்க, அவங்களுக்கு வந்து சிகிச்சை பண்ணுற வேலைகளை செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுக்கு உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செத்த உடல் பணத்தை கொடுத்த மாதிரி இது பண்ணாங்க. அந்த பையன் அவனுக்கு ஏற்கனவே அப்பா கிடையாது, குழந்தையில அவன் அப்பா இழந்துட்டான். இவங்க அம்மா அரவணைப்பில் தான் அந்த பசங்க 2 பேரும் வளர்ந்தாங்க. அவன் அழுகிறான். அப்போ என் மனநிலை எப்படி இருக்கும்? தகப்பனை இழந்து தாயை இழந்து அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் சிஸ்டம் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களே. எல்லா துறையிலையும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. ஆனால் மருத்துவத்துறையில் இருக்குது, அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசு நிர்வாகத்துக்கு உண்டு. ஆனாலும் இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதானே இந்த மருத்துவ பணிக்கு நீங்க வரீங்க. இங்க மருத்துவர்கள் அந்த எப்படின்னு சொன்னா பயிற்சி மாணவர்களா இருக்கிறவங்க, அப்புறம் இந்த முதுநிலை பயிற்சி டாக்டரை படிக்க பாருங்க பார்த்தீங்களா, இவங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த வார்டுகள்லயே இந்த மக்களுக்கான சிகிச்சைகள் செய்கிறது. மற்றபடி இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் எல்லாம் இவர்களுக்கு உண்டான சிகிச்சையை வந்து முறையா வந்து கையாளுறது கிடையாது. இவர்களுடைய வேலைகளை போல இவர்கள் மேல வந்து தள்ளி விட்டுறது. அப்ப இவங்களுக்கு என்ன இருக்கும், இவங்க தவளையும் எலியும் வச்சு பரிசோதனை செய்யற மாதிரி தான் இந்த மக்களை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த நடந்த அசம்பாவிதத்துக்கு கூட
அந்த துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதுக்கு சம்மந்தமாக புகார் வந்து நான் வந்து அனுப்பிவிட்டேன், கடிதம் அனுப்பிவிட்டேன். ஆனாலும் அவங்களுடைய பதில் வந்து அவர்களை வந்து காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. ஒரு நியாயமான ஒரு பதில் கிடையாது. என்னை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை. எனக்கு என் கண்ணு முனையே அந்த தூக்கி வீசினாப்பிள்ளைங்களே அந்த சீட்டை, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அன்னைக்கு நான் வந்து பொறுத்துக்கிட்டேன், சகிச்சுக்கிட்டேன். ஒருவேளை நானும் அந்த கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணியிருந்தேன்னு சொன்னா விக்னேஷ் மாதிரி இன்னைக்கு நானும் வந்து செயலில் இருக்கணும். நீங்க செஞ்ச தவறுக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கணுமா? ஏழை எளிய மக்கள் எதுக்குயா நாங்க வரோம்? வேற வழி இல்லாம தான் இந்த போன்ற அரசு மருத்துவமனையில் தேடி வரோம். அரசு மருத்துவமனையிலையும் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க என்னமோ எங்களை வந்து ஏளனமா பார்த்துக்கிட்டு ரொம்ப அடிமை போல எங்களை நடத்துறது, அவமதிக்கிறது, இதுல எந்த விதத்துல நான் கேள்வி கேட்கிறேன். இது தொடர்ந்து ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி எண்ணற்ற வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது தான் நடந்தது அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். காலங்காலமா இந்த மக்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு அவலமும் இந்த மாதிரி ஒரு இழப்புகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மருத்துவத்துறை என்பது மிக முக்கியம், உயிர்காக்கும் துறை. ஆகவே அரசு அதற்குரிய மருத்துவ துறைக்கு ஏற்ப மருத்துவர்களாக இருக்கட்டும், மற்ற செவிலியர்களாக இருக்கட்டும் நியமிக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு சிகிச்சை கிடைக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அந்த மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்குமே அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடத்தப்பட வேண்டும்ங்கிற ஒரு பயிற்சியை முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. இங்க சிகிச்சை பெற வர வந்து அரசு மருத்துவமனைக்கு வரப்போலாம் சாமானியர்களும் ஏழைகளும் எளிய மக்களும் தான் வருவாங்க. அவன் ஏற்கனவே வந்து அந்த உடல் ரீதியாக பலவீனத்திலையும் மன அளவில் பலவீனத்திலையும் வருவான். நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கொடுக்கவில்லை, இவர்கள் வந்து உங்களுக்கு சரியான கட்டமைப்பை கொடுக்கவில்லை, இவர்கள் எங்களுக்கு நிறைய பேஷண்ட் வராங்க, பற்றாக்குறைகள் சூழல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் நீங்க செஞ்சுக்கிட்டு இங்க யார் பலிகாடாகிறது? ஏழை எளிய மக்கள்ல. பெற்றோரை பறிகொடுத்த பிள்ளையோட மனநிலை என்ன ஆகுறது? ஒரு குடும்பத்தில் ஒரு நபர்கள் போயிட்டுனா என்ன ஆகுறது? இங்க மருத்துவமனைகளில் அந்த இறந்துருக்காங்க பாத்தீங்களா, அவர்களை ஃபுல்லா நீங்க ஒரு கணக்கு ஒரு டேட்டா எடுத்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ஃபுல்லா ஒரு விசாரணை மேற்கொள்ளுங்க. அவங்க என்னென்ன மாதிரி சிகிச்சை மேற்கொண்டாங்க, இவங்க என்னென்ன மாதிரி நடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. இந்த நடைமுறைகள் மாற வேண்டும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நாம் நம்புவோம். இதுவரையும் உங்களது கருத்துக்களை நீங்கள் தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள்.